அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி அகாடமி கடையநல்லூர். நம்ம அகாடமியில நிறைய பேர் நிறைய மாணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது எப்படின்னா, சார் போலீஸ் எக்ஸாம் கிளாஸஸ் போய்க்கிட்டு சார், நாங்கள் வீடியோ பார்த்தோம், நிறைய சொல்லுவீங்க, எப்படி தான் சார் நம்ம அகாடமியில கிளாஸஸ் போகுது? ஜிடிக்கு ரொம்ப நாளாக முன்னக்கூட்டியே நீங்கள் கட்டாப்பெல்லாம் முன்னாடியே சொன்னீங்க, போன தடவை சொன்னீங்க, சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துச்சு சார். எக்ஸாம் டேட் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க, மார்க் எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்துச்சு சார். எப்படி நம்மகிட்ட மேக்ஸ் எடுத்துக்கட்டும், நீங்கள் எப்படி பண்ணி கிளாஸஸ் கொண்டு போறீங்க சார்? அந்த விவரம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்காங்க. நம்ம அகாடமியில இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, முழுக்க முழுக்க எஸ்ஐஜிடி போலீஸ் எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே நம்ம கோச்சிங் எப்படி கொடுக்கும், மாணவர்களுக்கு இது எப்படி போய் சென்றடையுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம முன்னாடி நான் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அகாடமியோட எஸ்ஐஜிடிக்காகவே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட மேக்ஸ் ஃபார்முலா. மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்க 20 டாபிக் இருக்கு. இந்த 20 டாபிக்ல ரயில் கணக்கா இருக்கட்டும், நேர கணக்கா இருக்கட்டும், சராசரியா இருக்கட்டும், வட்டப்பாதையா இருக்கட்டும், முன்னாடி போறது பின்னாடி போறது இருக்கட்டும், இது அனைத்துமே நம்ம மாணவர்கள் வந்து ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெய்லி இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். அன்னைக்கு அந்த டாபிக் நடக்கோ நடக்கலையோ அப்படிங்கும்போது 20 நாட்கள்ல அனைத்து டாபிக்குமே, அதாவது ஃபார்முலா ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அடுத்து அந்த பசங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். இது போக ரெகுலரா நமக்கு வந்து ஒரு பாப்புலரான அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு சார், முத்துக்குமார் சார்னு ஒருத்தர். அவர் வந்து ஆல்ரெடி நிறைய அகாடமியில ஒர்க் பண்ண ஸ்டாஃப், எக்ஸ்பீரியன்ஸான ஆள், நம்ம ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முத்துக்குமார் சார்னு புளியங்குடியை சேர்ந்தவர். ஜிடி எக்ஸாமே ஒரு 3 முறை பாஸ் பண்ணியிருக்காரு. நம்ம அகாடமியில் அவர் தான் இப்போதைக்கு தற்சமயம் மேக்ஸ் எடுக்கக்கூடிய அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு. அது போக மேக்ஸ் மட்டுமே நம்ம 3 சார் போட்டிருக்கோம். அதெல்லாம் இப்போ எடுக்காத அவர் கரண்ட்ல எடுத்துட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க மாணவருக்கு எஸ்ஏஜிடி எக்ஸாம் எப்படி கேட்டாங்க, இது வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்க, மாடல் கொஸ்டின் பேஸ் பண்ணி மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுது. இப்போ உங்களுக்கு விளக்கு புரிஞ்சிருக்கும் சார். மேக்ஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கமோ அதே அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா, ராஜூஸ் காலேஜ், அதாவது ராஜபாளையத்தில் இருக்க ராஜூஸ் காலேஜ் சார்ந்த சதீஷ்குமார் சார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இங்கிலீஷ் நமக்கு எடுத்துட்டு இருக்காரு எஸ்ஐஜிடிக்காக. இந்த மாதிரி ஜிடி எக்ஸாம் இருக்கட்டும், மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கிளாஸ் தரமா இருக்கு. அதே மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நாம வந்து அகாடமியில் பேனர்லாம் ஒட்டியிருக்கோம். இந்த பேனர் எதுக்கு அப்படின்னா, அவங்க பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க. ஜிகேக்கு இதே மாதிரி பேனர் ஒட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஜிடிக்கான கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்ப கரண்ட்ல பிசி கிளாஸ் போய்கிட்டு சார். பிசி கிளாஸ்ல நம்ம மத்த அகாடமி இல்லாதவங்க நீங்க என்ன சார் புதுசா பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது நார்மலா ஒரு கோழியை பாத்தீங்கன்னா, அந்த கோழி ஒரு 35 நாள் 45 நாள் பார்த்தா ரெக்க தான் முளைச்சிருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், போலீஸ் எக்ஸாமுக்கு பிராய்லர் கோழியை வளர்க்கும். எப்படி அப்படின்னா, டெய்லி அவங்கள படிக்க வைக்கும், டெஸ்ட் வைக்கும், டெய்லி படிக்க வைக்கும், டெஸ்ட் வைக்கும். மினிமம் ஒரு 6 மாசம் படிக்க வேண்டிய டாபிக்கை வெறும் 2.5 மாசத்துல கவர் பண்ணி ஒரு வருஷம் 1.5 வருஷம் படிச்ச ஃபீல் அந்த மாணவருக்கு உருவாக்கிடுவோம். கட்டாயம் அவன் படிச்சு முடிச்சிருவான். அவன் கூட போட்டி போடும்போது ஒரு வருஷம் படிச்ச பையன் கட்டாயம் தோத்துருவான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இது நம்ம அகாடமியில டெய்லி ஒரு மாணவர்களை ஒரு வசனம் எழுத சொல்லுவோம். இன்னைக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நேத்து எழுதுனது. இன்னைக்கு வந்து சண்டே நமக்கு லீவு தான். இன்னைக்கு இந்த வீடியோ சண்டே எடுக்கும். நம்ம கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு வேறு எந்த ரகசியமும் இல்லை. இது உண்மைதான். கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு வேற ரகசியமே கிடையாது. கடினமா உழைச்சா வெற்றி நமக்கு கிடைச்சிடும். இதை பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி நடந்த நம்மளோட 6 பேரோட மார்க் 80க்கு நடந்த தேர்வுல முதல்ல ஸ்டாலின், சந்தியா, பாலா அப்படின்னு இது ஒரு 6 பேர் எடுத்திருக்காங்க. 18ஆம் தேதி நடந்த டெஸ்ட் புஷ்பராஜ், பாலா, ஸ்டாலின் சொல்லி ஒரு 6 பேர் எடுத்திருக்காங்க. அடுத்த நாள் 100 மார்க் நடந்த 19ஆம் தேதி நடந்த தேர்வு. இது 20ஆம் தேதி நம்மகிட்ட நேற்று நடந்த தேர்வு. இது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த வாரத்தோட நடத்தப்பட்ட அனைத்தையும் சேர்த்து ஒரு தேர்வை நம்ம வைக்கும். இதுல மார்க் எடுத்திருக்காங்க. ஏன் இதுல நம்ம போர்டுல எழுதி போடுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு மாணவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ சுரேஷ்னு ஒரு மாணவர் இருக்காரு. இங்க 5வது இடத்துல இருக்காரு, இங்க 6வது இடத்துல இருக்க, மறுபடியும் 5வது போயிட்டாரு, இங்க 4வது போயிட்டாரு. நாளைக்கு ஒரு 2வது போகலாம், 3வது போகலாம். அவனுக்குள்ள ஒரு நம்மளும் முன்னாடி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக தான் இதை நம்ம முன்னெடுத்திருக்கோம். அது போக கட்டாயம் நம்ம அகாடமியில ஒவ்வொரு நாளுமே இந்த தேர்வு அப்படி இருக்கும் அப்படின்னா, மத்தியானம் 3 மணிக்கு நடக்கும். காலையில இருந்து 1:30-2 மணி வரை நம்ம கிளாஸஸ் இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸஸ். இதுவே அந்த மாணவர்கள் டெய்லி டெஸ்ட், படிக்க டெஸ்ட் அப்படிங்கும்போது வாரம் எண்டு போறதே தெரியாது. இத மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம், 3 மாசத்துல முழு போர்ஷனையும் முழு போர்ஷனுமே முடிச்சுட்டு பிசி எக்ஸாமுக்கு பக்காவா தயார் பண்ண வைக்கும் மாணவர்களை. அதனால நம்ம அகாடமியில போலீஸ் எக்ஸாம் எப்படி சார் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மகிட்டே ரோப் எல்லாம் இருக்கு. பிராக்டிஸ் பிசிக்கல் பண்ணி கொடுக்கும். மெடிக்கல் வரைக்கும் மாணவர்கள் கூட இருந்து நம்ம பண்ணி கொடுக்கும். இது போக நம்ம அகாடமியோட மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இது நம்ம அகாடமியோட போஸ்டர். இதை நீங்க நிறைய ஊர்கள்ல பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்டர் வந்து நிறைய ஊர்கள்ல பார்த்துருப்பீங்க. ஒட்டிட்டு இருப்பாங்க, மாணவர்கள் ஒட்டியிருப்பாங்க, அகாடமி சார்பாக ஒட்ட சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா, இங்க வாங்க, முக்கியமான விஷயம். அதாவது மாநிலத்துல முதல் 3 இடம் பெற்ற மாணவர்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் பரிசா வழங்கப்படும்.
அது என்ன சார் 3 இடம் அப்படின்னா, கட்டாயம் நம்ம எக்ஸாம்ல நம்ம அகாடமில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட்ல 3 இடத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புல்லட் ராயல் என்ஃபீல்ட் நம்ம அகாடமி சார்பா அன்பளிப்பா வழங்குறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அகாடமியை ஒரு ஸ்டேட் லெவல்ல கொண்டு போறதுங்கிறது ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கே ஒரு அதிகபட்சம் எவ்வளவு செலவாகும்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு மாணவனை பயிற்சி வைக்கிறது மூலம் ஸ்டேட்ல 3 இடத்துக்குள்ள எடுத்தா இந்த அகாடமியை சார்ந்த மாணவர் தான் வெற்றி அடைஞ்சிருக்கான்னு ஒரு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அன்பளிப்பா அந்த மாணவருக்கு ராயல் என்ஃபீல்ட் வழங்கப்படும். நம்ம இப்பவே புக் பண்ணியாச்சு. அடுத்த வருஷத்துக்கான ராயல் என்ஃபீல்ட் கட்டாயம் புக் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ பார்க்காதாலும் முன்னாடி போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்ததா இலவசமா பயிற்சி பெறுவர்கள் அப்படின்னு நம்ம அகாடமியில தாய் தந்தை இழந்த மாணவிகளுக்கு இலவச பயிற்சி வழங்குறோம். ஆதரவற்ற விதவைகள் தான் கனவை இழந்துருவாங்க, குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க, அடுத்த கட்ட நகர்வு நம்ம என்ன பண்ண, வாழ்க்கைக்கு என்ன உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய அகாடமி மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும். அடுத்து 3ஆம் பாலினத்தவர், நிறைய 3ஆம் பாலினத்தவர் வந்து படிக்க கூட போக மாட்டாங்க, எப்படி போய் ஒரு அகாடமியில படிக்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம அகாடமி மூலம் இலவசமா பயிற்சி வழங்கி கட்டாயம் வெற்றி அடையணும். பணம் கல்விக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு முடிவை நம்ம அகாடமி சார்பாக முன்னெடுத்திருக்கோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நம்ம அகாடமியில என்னென்ன இருக்கு, இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அகாடமியை கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வரப்போற பிசி தேர்வு, ஜிடி தேர்வு வெற்றியடைய அகாடமி சார்பாக அனைவருக்கும் நன்றி.